பாகிஸ்தானுக்கு எதிரான மோதலை பாஜக குழப்பமாக மாற்றி வைத்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சசிகாந்த் செந்தில் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் மோடியை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்று தெரிவித்தார். வெளிநாட்டு பேச்சுவார்த்தை குழுவில் எம்பிக்களை சேர்த்து மாநில கட்சிகளுக்குள் குழப்பம் ஏற்படுத்த பாஜக முயற்சிக்கிறது என்று சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் காங்கிரஸ் உட்பட இந்தியாவே மத்திய அரசுக்கு துணை நிற்கிறது என்றும், வெளிநாட்டு பிரதிநிதி குழுவில் அந்தந்த கட்சி உறுப்பினர்களை அக்கட்சியிடம் கேட்டு அழைத்துச் செல்வதுதான் நியாயம் என்று சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். கன்ஃபியூஷன்னா உருவாக்கி வச்சிருக்கிறது பாஜக. அது எப்ப போனாங்க, ஏன் முடிச்சாங்க, எதையுமே சொல்ல முடியாது. எத்தனை இழப்புகள் என்னுமே எதையுமே சொல்ல முடியாத ஒரு தருணத்தில் எல்லாருடைய கேள்வியும் என்ன இருக்குன்னா, இந்திய நாடாக நீங்க செயல்படுங்க. நீங்க மோதி மட்டுமே வச்சு ஒரு போரை நீங்க ராணுவமே மோதிக்கு அடி பண்ணின்ற மாதிரிலாம் அவங்க மந்திரிகள் பேசுறாங்க. இதெல்லாம் எந்த விதமான அபத்தமான பேச்சு. அப்போ இந்தியாவே கூட சேர்ந்து நிற்கும் பொழுது, காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லோருமே இந்த முயற்சியில ஈடுபடும் பொழுது எல்லோரையும் சேர்ந்து சந்திச்சு அவங்க பிரதிநிதிகளை கொண்டு போய் கேட்டு கொண்டு போறதுன்னு நியாயம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. அப்போ இங்க தமிழ்நாட்டுல யாரு தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, நீ இங்க இருக்கிற அரசாங்கம் தான் முடிவு பண்ணணுமே தவிர அவங்க முடிவு பண்ணா இது மறுபடியும் இது கட்சிகளில் குழப்பத்தை உண்டாக்கும் விஷயம் தான். எதுலையுமே அந்த குழப்பத்தை உண்டாக்கி அவர்களுடைய ஒரு அஜெண்டாவை மட்டும் தான் சிலருக்கு ட்ரை பண்றாங்க. அதுதான் பார்க்க முடியும் நம்மளால.